ஹாய் சோட்டீஸ். எங்கேயாவது ஊர் சுற்றிட்டே இருக்கணும், அதுக்காக அடுத்த ஊர் சுற்றுறதுக்காக கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன் அப்படின்னா, என் மாமா பொண்ணோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நானும் எங்கள் மாமி அப்புறம் அவங்க பொண்ணு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். என்ட்ரன்ஸே ஜம்முன்னு பயங்கர லைட்லாம் போட்டு பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் போய் எங்கள் மாமா என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, அங்கே வந்து மொபைல் அலோடு இல்லை, அது இல்லை. ஏன்னா நான் எங்கே போனாலும் ஃபோனை தூக்கிட்டு சுற்றுவேன்னு எனக்கு தெரியும். அதனால் உருட்டுனானா இல்லை எப்படி என்னன்னு தெரியல. நாங்கள் அதையும் தாண்டி வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் எடுத்துகிட்டு எங்கள் மாமி எனக்கு வீடியோலாம் எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. லைட் வந்து பயங்கர கலராக இருந்துச்சு. பயங்கர கூட்டம். அது மாதிரி அங்கே வந்து சூப்பர் நிறைய என்ன சொல்கிறது, ஷாப்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, கஃபே மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாப்கார்னு நான் அப்படி போய் பாப்கார்ன் வாங்கிட்டு ப்ரோ அதை வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டேன். ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. பாப்கார்ன்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் டீ வாங்கின இடையில அதை வந்து மறந்துட்டு ஷூட் பண்ணுறதுல நான் ஒரு டீ பைத்தியம்ல அதெல்லாம் குடிச்சிட்டு பக்கத்தில் ஒன்று உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. இவ தான் என் மாமாவோட 2வது பொண்ணு. பயங்கர வால். ஐயோ அவளை நான் வந்து ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுறத விட அவள் பின்னாடி ஓடினது தான் இது. சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். ப்ரோக்ராம்லாம் லாஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பரதநாட்டியத்தில் தான் ஆரம்பித்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இந்த ரோஸு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அப்படி ஒரே இதில் வந்து மிங்கிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அழகாக அவங்களோட கொடுத்த காஸ்டியூம்லாம் பிள்ளைங்க அங்கே இங்கேயுமா அந்த டான்ஸுக்கு கொடுத்த காஸ்டியூமில் அங்கே இங்கேயுமா போய் அங்கே இங்கேயுமா நடந்துட்டு இருந்தாங்க. அவங்கள இங்கேருந்து ஸ்டேஜுக்கு வர கூட்டிகிட்டு வந்து போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. விலாகோட ஹீரோயின் இவ தான் இவளுக்கு அடிதான் போயிருந்து ஃபங்க்ஷனு பார்க்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இவளை மேய்க்க தான் எனக்கு பெரிய வேலை. அங்கே எங்கேயா ஓடிடுவா, பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுருந்தேங்க. அவகிட்ட போய் சொல்லி தான் உங்கள் அக்கா டான்ஸுன்னு போய் சொல்லி பிடிச்சி வச்சுருந்து. சீஃப் கெஸ்ட்டு யார் வந்திருந்தாங்க அப்படின்னா, சைலேந்திர பாபு சார் வந்திருந்தாங்க, போலீஸ் ஆஃபீஸர். பார்த்தோன்னே அடி நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தேங்க. நேரில் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. டிவியில் பார்த்து இதில் யூடியூப்பில் அப்படிலாம் பார்த்துருக்கேன். நேரில் பார்த்தது வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஓகே பார்த்தேன். பயங்கர ட்ரைனிங் பிள்ளைங்களுக்கும் சூப்பர். அவ்வளோ க்யூட்டாக அழகாக டான்ஸ் பண்ணாங்க. விலாகோட ஹீரோயினோட டான்ஸ் இதுதான். எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த இதில் யார் அவானி கூட கண்டுபிடிக்க முடியலங்க. எல்லா பிள்ளைங்களும் அச்சஸில் ஒரே மாதிரி இருந்துச்சு. நம்ம விலாகோட ஹீரோயின் பாருங்கள், அவள் டான்ஸை பாருங்கள். தைரியமாக போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, யாருமே அந்த பசங்க ஃபேஸ் எதுவுமே தெரியாது. அதனால் பசங்க தைரியமாக போடுங்க அப்படின்னானுங்க. அப்புறமாட்டுக்கு பிரியாணி சொன்னேன் இல்லை, கஃபே நிறைய ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஒன்றே சாப்பிட முடியல என்னால. எங்கள் மாமியார் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோக்கு டெவலப் ஆகியிருக்கேன், இப்படி வாய்ஸ் கொடுத்து விலாக் போடுறதுல எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். See you on the next vlog.